ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான முருங்கைக்காய் முட்டை குழம்பு தான் பார்க்க போறோம். முருங்கைக்காய் குழம்பு தனியா சாப்பிட்ருப்போம், முட்டை குழம்பு தனியா சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு டைம் முருங்கைக்காயும் முட்டையும் சேர்த்து குழம்பு செஞ்சு பாருங்க, அவ்வளோ அல்டிமேட்டா இருக்குங்க. சுட சுட சாதத்தோட இந்த முருங்கைக்காய் முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது, அவ்வளோ சூப்பரா இருக்கும். லஞ்சுக்கு கண்டிப்பா ஒரு வாட்டி இந்த முருங்கைக்காய் முட்டை குழம்பு செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குழம்பு செய்யறதுக்கு புளி ஊற வச்சுக்கலாங்க. சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இத பவுல்ல சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். புளி ஊறி வரட்டும். மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்திருக்கேன், நீங்க வேணும்னா வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சுக்கோங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இருக்கட்டும். இப்போ ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சின்னதா ஒரு துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 1 செகண்ட் மட்டும் நல்லா வறுத்து விடுங்க. ரொம்ப வறுத்துறாதீங்க, கருகி போயிடும். இப்ப நல்லா வாசமும் வந்துருச்சு, நமக்கு மல்லி விதையெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியா நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்துல 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேங்க. நான் இன்னைக்கு 3 முருங்கைக்காய் வந்து குழம்புக்கு சேர்த்த போறேன். முருங்கைக்கால இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவை ஒரு 50% அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மீதி குழம்போட நம்ம வேக வச்சுக்கணும். ரொம்ப அதிக நேரம் நீங்க வேக வச்சிடாதீங்க. பாருங்க, முருங்கைக்காய் சேர்த்து ஒரு 2 கொதி வந்தோடனே ஸ்டவ்வை வந்து அணைச்சிருங்க. ரொம்ப அதிகமா வந்துருச்சுன்னா முருங்கைக்காய் கரைஞ்சு போயிடும் குழம்போட சேர்க்கும் போது. இப்போ ஒரு 2 கொதி வந்துருச்சு. இப்ப ஸ்டவ்ல இருந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். இருக்கட்டும். பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்புக்கு நான் இன்னைக்கு ஒரு 5 முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். லைட்டா கீரல் போட்டு வச்சிருக்கேங்க. முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். முட்டையை இந்த மாதிரி உப்பு காரம் சேர்த்து வறுத்துட்டு நம்ம குழம்போட சேர்க்கும் போது முட்டையிலயும் உப்பு காரம் எல்லாம் இறங்கி சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ முட்டை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். இருக்கட்டும். இப்ப அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் வேர்க்கடலை எல்லாமே பச்சையா சேர்த்திருக்கோம், அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு வெங்காயத்தோட ஒன்னா சுருண்டு வதங்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட 4 தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிட்டேன். தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசி 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 50% வேக வச்சிருக்கிற முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடவே நம்ம பவுடர் பண்ண பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷா இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி சேர்க்கறனால நல்ல மணமாவும் நல்ல ஒரு டேஸ்டும் கிடைக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். வறுத்த முட்டையையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இடையில ஓபன் பண்ணி ஒரு 2 வாட்டி கலந்து விட்டுட்டேன். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான முட்டை முருங்கைக்காய் கறி சூப்பரா ரெடிங்க. சைட்ல ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. செம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறம் நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான முட்டை முருங்கைக்காய் குழம்பு சூப்பரா ரெடிங்க. சுட சுட சாதத்துக்கும் தோசை இட்லிக்கும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.